வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் போட்டு பிரெட் டோஸ்ட் நம்ம எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போலாம். அது தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துக்கலாம் வாங்க. இங்க பாருங்க, நம்ம வந்து பிரெட் டோஸ்ட் வந்து கோதுமை பிரெட் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு 10 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கு நீங்க முட்டை எடுத்துக்கங்க. அதே மாதிரி பிரெட் வந்து நான் கொஞ்சோண்டு பவுடர் போல தூளா வந்து ட்ரைன் பண்ணி அழகா அரைச்சி வச்சிருக்கேன். இது வந்து பிரெட் கிரம்ஸ். இது அதுக்கு தேவையான வந்து வெங்காயம், தக்காளி, துருவிய இஞ்சி, கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி. இங்க பாருங்க, புரோக்கலின் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து மஷ்ரூம். இது பொடியா நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பச்சை பட்டாணி. இப்ப சீசன்ல நிறைய கிடைக்குது. இது வாங்கி உரிச்சு அவிச்சு வச்சிருக்கேன். 150 ml பால், உப்பு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கார மிளகாத்தூள். இப்ப வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்ப வந்து நம்மளுக்கு வந்து கடாய் சூடாயிடுச்சு. இப்ப வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து வதக்கிறதுக்கு கொஞ்சமா நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். துருவிய இஞ்சி வந்து எண்ணெயில வந்து போட்டுக்கலாம். கட் பண்ண சின்ன பொடியா கட் பண்ணி வச்சுக்க பூண்டை இதுக்குள்ள போட்டுக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் லைட்டா வதங்கிட்டோம். பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கிட்டு, இது வந்து ரொம்ப வதங்க தேவையில்ல, லைட்டா வதங்கினா போதும். அது கூட வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளி கொட்டி வதக்கிக்கலாம். இப்ப வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி போட்டு இதிலே வதக்கிக்கலாம். வதக்கிட்டு புரோக்கலின் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். புரோக்கலின் இதுல வந்து கலந்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து இது வந்து மஷ்ரூம் வந்து இதுல அப்படி ரெண்டுத்தையும் கொட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பட்டாணி வந்து நம்ம கொட்டி அவிச்சு வச்சிருக்க பட்டாணி இதுல கொட்டிக்கலாம். கொட்டி இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கலந்துக்கலாம். கொஞ்சமா இந்த காய்க்கு தேவையான உப்பு மாத்திரம். இப்ப இது வந்து அந்த கடாயில வந்து நல்லா வதங்கினே இருக்கட்டும். இப்ப நம்ம அதுக்குள்ள வந்து இதை வந்து அந்த முட்டையை வந்து நம்ம என்னென்ன கலக்கலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இது 10 முட்டை. இது வந்து நம்ம வந்து நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜார்ல நம்ம உடச்சு ஊத்திக்கலாம். இங்க பாருங்க, 10 முட்டையை இது நம்ம உடச்சு ஊத்தியாச்சு. இது 150 ml பால். இதை வந்து நீங்க கொஞ்சமா கூட கலந்துக்குங்க 10 முட்டைக்கு. இதுக்கு வந்து கொஞ்சமா வந்து சால்ட்டு. இது வந்து கலர் இப்படி இருக்குன்னு பாத்துக்காரு. இது இந்து உப்பு. இது கொஞ்சமா மஞ்சத்தூள். இது வந்து கரம் மசாலா. இது வந்து நம்ம வந்து வாசனைக்காக சும்மா ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்குங்க. இது நம்ம சின்ன பசங்களுக்கு செய்யறதுனால காரம் வந்து கொஞ்சம் கம்மியாவே போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்ப இங்க வாங்க. இப்ப நம்ம இதை வதக்குற இந்த காய்க்கு வந்து லைட்டா கொஞ்சமா மிளகாத்தூள், கொஞ்சமா லைட்டா கரம் மசாலா. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டோம். இதுக்கு கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள். இது நல்லா வதக்கி வச்சுங்க. வா இது வா. இது வந்து நம்ம நல்லா ஒரு மிக்சி ஜார்ல வந்து நம்ம நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நல்லா இங்க பாருங்க, நல்லா வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இது இப்ப வந்து இதை வந்து நம்ம கொஞ்சமா வந்து இதுல கொஞ்சம் ஊத்திக்கலாம். மீதி முட்டை எடுத்து இங்க நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த ரோஸ்ட்ல ஊத்திக்கலாம், காயில ஊத்திக்கலாம். இங்க பாருங்க, இது நல்லா அழகா வந்து
ஒரு சேமா அழகா வந்து வதங்கி நல்லா சுருண்டு அழகா வந்துச்சு. நல்லா நம்ம நல்லா பொடி மாசு மாதிரி ஆயிடுச்சு பாருங்க, எல்லா வெஜிடபிள்ஸ் போடுறதுனால. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம ஒரு தவா வச்சாச்சு, தோசைக்கல்லை வச்சு இதுல கொஞ்சமா வந்து எண்ணெய் ஊத்தி நம்ம சூடு பண்ணிக்கலாம். இது சூடாகட்டும். இப்ப பாருங்க, நம்ம வந்து இந்த பிரெட்ல வந்து இத கொஞ்சமா அள்ளி இந்த பிரெட்ல வச்சுட்டு உள்ள வச்சுட்டு இதுக்கு மேல ஒரு பிரெட் எடுத்து வச்சு இதை வந்து இதுல டிப் பண்ணி ரெண்டு பக்கமா டிப் பண்ணி இங்க பாருங்க, டிப் பண்ணி அழகா எடுத்து இந்த பிரெட் ரோஸ்ட்ல போட்டு இப்ப பாருங்க, இந்த டவால வந்து எண்ணெய் காயுது. இப்ப வந்து நம்ம இந்த எண்ணெயில வந்து வச்சு அழகா சூடு பண்ணி ரெண்டு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் வெந்துச்சு. இப்ப நம்ம வந்து திருப்பி இந்த சைடு போட்டுக்கலாம். இங்க பாருங்க, நல்லா வெந்து வந்துச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு பிளேட் வந்து இப்படி எடுத்து வச்சுட்டு பாருங்க, நல்லா சோயான மனமான பிரெட் ரோஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஹெல்த்தியா செஞ்சிருக்கேன். சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நான் செஞ்ச முறையில நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, வெல்கம்.